அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமினி கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினர், இராணுவத்துறையுடைய உயர் அதிகாரிகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். பதிலுக்கு ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறது. பதற்றத்தில் வளைகுடா நாடுகள் இருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள், குறிப்பாக 16 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அச்சத்துடன் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஈரான் என்ன நடக்கிறது, அடுத்தது என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு கண்ணன், வரலாற்றில் மிக தீய மனிதர்களில் ஒருவர் காமேனி அப்படின்னு ட்ரம்ப் 8 நிமிட காணொலியில் பேசியிருக்கிறார். அணு ஆயுத நாடாக ஈரான் மாறுவதை தடுக்கணும் அப்படின்னும் சொல்லி இந்த தாக்குதலை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். காமேனி கொல்லப்பட்டதை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். ட்ரம்ப் பேசினதுல குறைந்தபட்ச நியாயம் இருக்கா? குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிளின்டன், அதுக்கப்புறம் புஷ், அதுக்கப்புறம் ஒபாமா, இவர்கள் வடகொரியாவை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் வடகொரியா இன்னைக்கு ஒரு அணு ஆயுத நாடாக மாறிவிட்டது. அது தொட முடியாத உயரத்திற்கு போய்விட்டது. அது ஈரானுடைய இடத்துல இல்லை. ஈரான் இன்னொரு வடகொரியாவாக மாறிடக்கூடாது என்பதுதான் இவருடைய எண்ணம். ஒன்று. ரெண்டாவது, பல முறை இவர்கள் இதற்கு முன்னாடி ஒரு 3 ஆண்டுகள் ஒபாமாவுடைய நிர்வாகத்தோடு இவர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு JCPOA அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்துட்டார் ட்ரம்ப். ஒபாமாவுக்கு பிறகு வந்த பிறகு அது மிக மோசமான ஒரு ஒப்பந்தம் அப்படின்ட்டு. ஏன்னா 2018 ஆமாம், 2015 பழைய ஒப்பந்தம். இவர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்த உடனே வெளியே வரார். ஏன் அப்படி வரார்னா, அந்த ஒப்பந்தத்தின் கீழ் காலக்கெடு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானியர்கள் அவர்கள் நினைத்ததை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவங்க இருந்துச்சு, ஒரு ஷரத்து இருந்துச்சு. அதனால் அது மிக மோசமான ஒரு ஒப்பந்தம்ன்ட்டு சொன்னார். இப்போ இந்த போன ஆண்டு ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாள் போரில் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கின பிறகு நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்பஹான் ஆகிய அணு ஆயுத தளங்களை, அணு கூடங்களை தாக்கிய பிறகு அப்புறம் ஒமானுடைய துணையோடு, பழைய ஒப்பந்தமும் ஒமானுடைய துணையோடு தான் நடந்துச்சு. இந்த ஒப்பந்தமும் இப்போ பேச்சுவார்த்தைகளும் இவ்வளவு 12 நாள் போருக்கு பிறகும் கூட முதல்ல February 6 ஒமானில் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள், கடைசியாக February 17 நினைக்கிறேன், கடைசியாக நடந்தது February 26 போன வியாழன் ஜெனீவாவில் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகளில் மிக நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். ஈரானும் நம்பிக்கை தெரிவிச்சாங்க. ஈரான் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. இந்த ஒமானிகள் மத்தியஸ்தம், அவங்க 2 பேருக்கும் வேண்டியவர்கள். அவர்களுடைய பார்வையிலேயே சிக்னிஃபிகன்ட் ப்ரோக்ரஸ் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்போ என்ன மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சில பேருக்கு ஒருவேளை ஒரு அமைதிக்கான சூழல் உருவாகுதோ அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தைகளில் முதன்முறையாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரஃபேல் குரோசி, அது ஒரு ஐநா அமைப்பு, அந்த அமைப்பு தான் அங்கே கண்காணிப்பெல்லாம் பண்ணிச்சு. அவர்களுடைய அணு கூடங்களை போய் சோதனை பண்ணுறது அந்த பழைய ஒப்பந்தத்தின் கீழ் அவர் அதில் இருந்தார். 2 காலையில் ஒரு அமர்வு பேச்சுவார்த்தைகள், பின்பு மதியம் பிற்பகலுக்கு பின்னாடி ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படின்ட்டு ஒரு நாள் முழுக்க நடந்த பேச்சுவார்த்தைகள். மீண்டும் அவர்கள் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லேயோ சந்திக்கிறதா மாதிரியும் தொழில்நுட்ப அளவில் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வெளியில் செய்திகள் வந்தபோது ஒரு 51% அமைதிக்கான சூழல் இருக்கோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனால் அதற்கு அடுத்த நாள், இந்த ஒமானி மத்தியஸ்தர் சொன்னதுக்கு அடுத்த நாள் ட்ரம்ப் சொன்னார், நான் பெரிய கழிப்பில் இல்லை, ஐ எம் நாட் த்ரில்ட். ஏன்னா
எனக்கு வேண்டியதை அவர்கள் தர மறுக்கிறார்கள். அவருக்கு என்ன வேணும்? நீங்க அணு ஆயுத சக்தியாக மாறுவது என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும், முற்றிலுமாக விட வேண்டும். அதுதான் அவர் வைக்கிற அடிப்படை நிபந்தனை. அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள்னு அவர் நம்பினார். அப்புறம் இது மிக பலவீனமான ஒரு சூழலில் ஈரான் இருக்கு. இந்த அளவுக்கு இந்த 47 ஆண்டுகளில் பொருளாதார அடிப்படையில் இல்ல, பல வகையில பொருளாதார அடிப்படையில மட்டுமல்ல, ராணுவ ரீதியாகவும் கூட அதனுடைய பதிலிகள் ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 12 நாள் போருக்கு பிறகு ஈரான் ஒரு மிக துன்பமான ஒரு நிலையில் இருக்கிறது. 47 ஆண்டுகளில் அந்த இப்போ இருக்க இந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக மக்களுடைய எண்ணமும் எழுச்சியும், பல இடங்கள்ல அவருடைய மரணத்தை கொண்டாடி இருக்கிறத நாம மேலை நாட்டு ஊடகங்கள்ல பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா பின்னாடி இவர்களை முழுவதுமாக வடகொரியா மாதிரி இவர்களும் மாறுவதை தடுக்க முடியாதுன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கணும். ஆனால் ஈரான் ஒத்துக்கிட்டு சர்வதேச அணுசக்தி முகமை எங்களுடைய அணுசக்தி திட்டங்களை ஆய்வு செய்யலாம், செறிவூட்டப்படக்கூடிய யுரேனியத்தை நீங்க ஆய்வு செய்யலாம்னு ஒத்துக்கொண்ட பிறகும் ஏன் இல்ல செறிவூட்டவே கூடாதுன்றதுதான். ஏன்னா அவங்க 400 கிலோகிராம் யுரேனியத்தை அவர்கள் அணு ஆயுத தலைகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு சில மாதங்களில் அவர்களை மாற்றிவிட முடியும். ஒரு அணு ஆயுத தலையாவது அவர்களால் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு செறிவூட்டி வச்சிருக்காங்க. அவங்க செறிவூட்ட வேண்டியது 3.7% என்னமோ தான் அவர்களுடைய தேவைக்கு, அமைதிக்கான தேவைக்காக அவர்கள் செறிவூட்ட வேண்டிய மக்கள் நல திட்டங்களுக்காக 60% மேல அவர்கள் செறிவூட்டி இருக்கிறார்கள்னு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியே சொல்லியிருக்கு. அப்புறம் அவர்களுக்கு முழுமையான கட்டுப்பாடற்ற கண்காணிப்புக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. இவர்கள் கட்டுப்பாடுகளின் கீழ் இவர்கள் என்னைக்கு சொல்றாங்களோ அங்கதான் போய் பார்க்க முடியும், எப்ப பார்க்கணும்னு சொல்றாங்களோ அப்பதான் பார்க்க முடியும், இவர்கள் காட்டுகிற தடங்களை தான் பார்க்க முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு திறந்த மனசோடு ஈரான் இதை அணுகுனது, டிரான்ஸ்பரன்சி இல்ல, அதுல வெளிப்படைத்தன்மை என்பது கிடையாது அவங்க கிட்ட. அதனால இது எனக்கு அதுல குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் இருக்கிறதா தோணுது. ஆனால் இதை அவருடைய தோழமை நாடுகளோ அல்லது அவருடைய 2 நாடாளுமன்ற அவைகள் காங்கிரஸையோ கலந்து பேசியோ அதை செய்யல. அவர் தன்னிச்சையாக எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவர் செய்யறவர். அதைத்தான் இப்பவும் பண்ணியிருக்காரு. அவர் சூதாடி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இஸ் எம்பார்க்ட் ஆன் அ கேம்பிள். இந்த சூதாட்டத்தில் அவர் வெல்லுவாரா இல்லையான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். நீங்க சூதாட்டம்னு சொல்றதுனால இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தானே பெருமளவு பிரச்சனை. இதுல அமெரிக்கா உள்ளே புகுந்ததுங்கிறது அமெரிக்காவின் தேவைக்காகவா இல்ல இஸ்ரேல் சாதுரியமாக அமெரிக்காவை உள்ள கொண்டு நுழைச்சிருச்சா? இல்ல, இது அமெரிக்காவினுடைய தேவைக்காகத்தான். அதாவது ஒரு 7-8 அணு சக்திகள் உலகத்தில் இருக்காங்க. இந்தியாவும் ஒரு சக்தி. அதில் இந்த எண்ணிக்கை பரவலாக கூடாதுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதுக்கு அணு சக்தி பரவாமை ஒப்பந்தம்னு பேரு, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்ட்டு. இப்போ அணுசக்திகளாக இருக்க ஒவ்வொரு சக்தியும் இதற்கு மேல் இந்த எண்ணிக்கை கூடக்கூடாதுன்ட்டு நினைப்பாங்க. அதுல அதிகமாக அதை வெளியில கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் சொல்லுவது அமெரிக்கா. நாம கூட அப்படிதான் நினைப்போம். நம்ம பக்கத்தில் இருக்க ஈரான் ஒரு அணுசக்தியாக மாறுவதை இந்திய வெளியுறவுத்துறையினரோ இந்திய தலைமையோ விரும்பும்னு நான் நினைக்கல, அல்லது பாகிஸ்தான் அதை விரும்பும்னு நான் நினைக்கல. அதனால அவர்கள் அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. அமெரிக்கர்கள் அதை சொல்லுகிறார்கள். இது அமெரிக்காவினுடைய நலனுக்காக, அமெரிக்க வெளியுறவு கொள்கை, இது ட்ரம்ப்பினுடைய அதிரடி, அவருடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ல அவர் இந்த ஈரானை உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். 2008 அப்போது இருந்த சவுதி மன்னர் அப்துல்லா பாம்பினுடைய தலையை வெட்டி வீழ்த்துங்கள் என்று சொன்னதாக உங்களுக்கு விக்கிலீக்ஸ் கேபிளே இருக்கு. அதனால இது பல சன்னி நாடுகள் மத்தியிலையும், சன்னி இஸ்லாமிய நாடுகள் மத்தியிலையும் ஈரான் ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு எதிரி என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய ஆதரவு இல்லை, அமெரிக்க மக்களுடைய ஆதரவு இல்லை, தோழமை நாடுகளுடைய ஆதரவு இல்லை. இதை பத்தி ட்ரம்ப் கவலைப்படவும் இல்லை. அவர் எதை பத்தி கவலைப்பட்டிருக்கார்? இதை பத்தி கவலைப்படுறதுக்கு அவர் தன்னிச்சையாக அதனால தான் சொல்றேன், இது பெரிய சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் அவர் வென்று விட்டார் என்றால், அவர் இதற்கு முன்னாடி எந்த குடியரசுத் தலைவரும் செய்யாததை நான் செய்யறேன், இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க, பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும், அதனால் விழித்துக் கொள்ளுங்கள், கைப்பற்றுங்கள், உங்கள் நாட்டை மீட்டெடுங்கள் அப்படின்லாம் அவங்களை தட்டி எழுப்புறார், தூண்டி விடுறார். அதனால அவர் ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் இது. இந்த சூதாட்டத்தின் முடிவு எப்படி இருக்கும்ன்றது நம்ம காலம் தான் சொல்றோம். திரு மாதவன், அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஈரானும் தாக்குதலை தொடங்கி இருக்கு. அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய செல்லவி மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க.
அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானுக்கு ஏதாவது பலன் கொடுக்குமா இந்த தாக்குதல்கள்? நல்ல கேள்வி கார்த்திக். முதல்ல கவனிக்கணும்னா, திரு கண்ணன் அவர்கள் வந்து புள்ளி விவரத்தோடும் நல்ல ஆழத்தோடும் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் ஒரு சின்ன மாற்று கருத்தை சொல்லிட்டு என்னோட பேச்ச ஆரம்பிக்கிறேன். மாற்று கருத்து என்னன்னா, அவர் திரு ட்ரம்ப் அவர்கள் சூதாடிங்கிறது இருக்கிற தவிர ஒரு விதமான கான்ஸ்பிரசி தியரியும் சொல்லலாம். என்னோட தரப்புல என்ன பாக்குறேன்னா, எப்ஸ்டெயின் ஃபைல்ஸ்ல நம்ம அதிக இந்த பாலியல் தொல்லை சார்ந்த நிறைய செய்தி வந்திருக்கே ஒழிய, எப்ஸ்டெயின் வந்து உளவுத்துறைக்கு, இஸ்ரேலோட உளவுத்துறை மொசாதுக்காக செயல்பட்டவர் என்னும் பேச்சு அடிபடுகிறது. இப்போ ட்ரம்போட பேரு எப்ஸ்டெயினோடையும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. அதுல ஏதாவது சூது இருக்குமா? அந்த பயத்திலேயோ அச்சுறுத்தலையோ அழுத்தத்திலேயோ அவர் செயல்படுறாரா? திரு மிட்டம் எலெக்ஷன், அது தேர்தல் வர்றது, காங்கிரஸ் அமெரிக்க பாராளுமன்ற எலெக்ஷன், அதுக்கு நடுவுல தான் சாதிக்கிறதுக்காக இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாஹூ ஏதாவது அழுத்தம் கொடுக்கிறாரான்னு ஒரு அதையும் ஒரு விதமா பார்க்கலாம்னு நான் இந்த சர்ச் ஆப்ஷனை கட் பண்ணிருக்காங்க முதல் நாள். ஆமா ஆமா, அதாவது இப்போ பொதுவா இஸ்ரேல் அமெரிக்காவை ஆட்டி வைக்கிறதாங்கிற கேள்வியை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அதாவது அமெரிக்கா, அவர் மேக் அமெரிக்கானு கிரேட் அக்ரேன்னு சொல்லிட்டு நல்ல பெரிய சால்ஜாப்பாவும் கெத்தாவும் பேசுறவர் ட்ரம்ப் நல்லா தெரியும். ஆனா கூடவே இஸ்ரேல் வந்து ஒரு விதமான பொம்மலாட்டத்தை விளையாடுகிறதுங்கிறத நம்ம டினை பண்ண முடியாது. அது அதோட உளவுத்துறையும் அதன் இராணுவ சக்தியும் ஒரு விதமான பலத்தில் இருக்கிறது. நெத்தன்யாஹூ உள்நாட்டிலையும் ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறார். அதை வந்து சமாளிக்கிறதுக்கு இதை பண்ணறாருங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுட்டா ஒரு மாதிரி ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். டிப்ளமேட்டிக் ஆங்கிள் வெளியுறவுத்துறையில அதையும் மனசுல வச்சுக்கணும். குறிப்பாக நம்ம இந்தியா இப்பதான் திரு மோடி இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ரொம்ப ஓவராக அந்த பக்கம் சாயறாருங்கிறதும் நம்ம கவனிக்கணும். திருப்பி உங்க கேள்விக்கு வரேன். உங்க கேள்வி வந்து ஈரான் வந்து ஒரு விதமான எக்கு தப்பாக இது பண்ணிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ஆழ்ந்து பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு ஈரானிய பேராசிரியரோட நேர்காணல் பார்த்துட்டு இருந்தேன் தொலைக்காட்சியில. அவர் என்ன சொல்றாரு, இந்த நாங்க தாக்கினதெல்லாம் ராணுவ தளத்தை தான் தாக்கி இருக்கோம். கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பஹ்ரைன், துபாய், குவாட்டார், யுஏஇ, துபாயில ஜெபல் அலி, எல்லா இடத்துலயும் அமெரிக்க ராணுவ ஒரு விதமான பிரசன்ஸ் இருக்கு. அங்க உள்ள அவங்களுடைய பாதிப்பு இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அவங்க தளத்தையோ அல்லது ஒரு முகாம் வச்சிருக்காருங்கிறது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. ஆனா அத எந்த அளவுக்கு ஈரான் பயன்படுத்துகிறது? வெறும் ராணுவ தளத்தை தான் தாக்குகிறதா அல்லது சிவிலியன் டார்கெட், சாமானிய மக்கள்? இப்போ புர்ஜ் கலிஃபா கூட அடிச்சுட்டாங்கன்னு ஒரு வீடியோ வருது. அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தியிருக்கா தெரியாது. ஆனா இது வந்து ஒரு விதமான இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஹேவ் தே பிட்டன் மோர் தென் தே கேன் சூ. ஏற்கனவே இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் விரோதம் இருக்கிற பின்புலன்ல இப்போ அவங்க இன்னமும் யுஏஇ மூலமா இல்ல சவுதி அரேபியா என்ன நினைக்கும், குவாட்டாரு எல்லாம் மத்தியஸ்தம் சமரசம் பண்ணி இவங்க நாட்டிலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் பாக்குறது இது ஒரு மினி உலக போர் மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் ஒரு தன்மை தெரிகிறதா? இதெல்லாம் நமக்கு அரபு நாடுகளுடைய ஆதரவிலிருந்து ஈரான் இதனால தனிமைப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? அது கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஆதரவுங்கிறதே ஒரு விதமான ஒரு ஆட்டங்கான விஷயம். சுன்னி ஷியா வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய உறவுகளுக்குள்ளேயே சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் யெமனை வச்சு போர் நடந்துட்டு இருக்கு. எங்க லெபனன்ல ஹெஸ்புல்லா இருக்குங்க, யெமன்ல ஹூத்தி இருக்காங்க, அப்புறம் அங்க பாலஸ்தீன்ல ஹமாஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஈரானோட சேர்ந்து செயல்படுங்கிற பேர் தான் அவங்களோட ப்ராக்சிஸ் தான், ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான். மேற்கு ஆசியால பொதுவாக சுன்னி ஷியா வித்தியாசங்கள் உண்டு. அதை தவிர பொருளாதார ரீதியில பாத்தீங்கன்னா, எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகள்ல சவுதி அரேபியாவும் இருக்கு. சவுதி அரேபியாவை கிட்டத்தட்ட இப்போ அமெரிக்காவின் நிலையா தான் பார்க்கணும். அவங்க நடுவுல உப்புக்கு சப்பானியா நடுவுல கொஞ்சம் பேசுறாங்க. அதாவது இப்படி பண்ணாதீங்க, ஈரானுக்கு சாதமா இஸ்லாமிய நாடா செயல்படுறாங்களே ஒழிய வெளியுறவுத்துறையில இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு மாதிரி நட்பு மாதிரி தான் போறது சொல்லணும்.
சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு குழப்பமான சூழ்நிலை. இது பார்த்து அடக்கி வாசிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கு. அதுல ஈரானுடைய உள்ள நாட்டுல என்ன நடக்குது, அவங்களோட பெண்ணுரிமை அதெல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சீங்கன்னா இது இன்னமும் ஒரு பெரிய குழப்பத்துல கொண்டு விடும். ஆனா பொதுவா கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு ஈரானும் சரி, அமெரிக்காவும் சரி, நெத்தன்யாவும் சரி, ட்ரம்ப், இவங்க 3 பேரும் ஒரு விடாப்பிடியாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில இது உலகத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும், வணிகத்துக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், எண்ணெய் விலை என்ன ஆகும், இது எல்லாத்தையும் பார்த்து அலசலாம். அவ்வளவு ஈஸியான பதில்கள் கிடையாது. ஆனா இதை முன்வைக்க விரும்புகிறேன். ஓகே, இதுல சீனாவும் ரஷ்யாவும் உள்ளே வந்ததன் மூலமாக ஐநா பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக மாதவன் சார் குறிப்பிட்டது மாதிரியான பொருளாதார ரீதியான விவகாரங்கள், எண்ணெய் வளத்திற்கான சிக்கல்ங்கிறது குறைந்தபட்ச நாட்களுக்குள்ள சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதனால கிடையாது. அதாவது ரஷ்யாவை சீனா இப்போ நமக்கு எல்லாருக்கும் மிக தெளிவாக தெரிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலானுடைய எக்ஸாம்பிள் எடுத்தாலும், அதாவது ஒரு நாட்டினுடைய அதிபரை போயிட்டு இன்னொரு நாடு கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வருது. என்ன சொன்னாங்க? ரஷ்யா என்ன சொல்லிச்சு, சீனா என்ன சொல்லிச்சு? இந்த மாதிரி எவ்வளவோ நாடுகளில் எவ்வளவோ அடாவடித்தனம் ட்ரம்ப் செய்தாலும் காசால அத்தனை 70,000 பிள்ளைகளை கொன்றா கூட ஒரு பிரச்சனையும் இல்லாததான இந்த நாடுகள்லாம் வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருந்தது. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு பொருட்டும் கிடையாது. சைனா அவ்வளோ பெருசாக இருக்கலாம், சைனாவுக்கு இருக்கிற தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம் எல்லாமே இருக்கலாம், சைனா வேர்ல்டுனுடைய மேனுஃபேக்சரிங் கேபிட்டலாக இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் ட்ரம்ப் ஒரு அடி அடிச்சா வாங்குற இடத்துல தான் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ட்ரம்ப் பணிஞ்சு தான் எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிறாங்க, சீனா ரஷ்யா உட்பட எல்லாருமே. வேற ஒரு வழியே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்கிறது. இப்போ ரொம்ப காட்டமா கண்டிச்சிருக்காங்க 2 பேரும். அது எங்க ஸ்டேட்மெண்ட் விடுறதுல என்னதாங்க இருக்குது? நானும் காட்டமா கண்டிக்கிறேன். இதுல என்ன இருக்கு போகுது? நான் கண்டிக்கிற மாதிரி ஷீ ஜின்பிங் என்ற உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மனிதர் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் மாதிரி இருக்காரு. அவ்வளவுதான். நானும் காட்டமா கண்டிக்கலாம், அந்த ஆளும் காட்டமா கண்டிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான். என்ன ஆயிருப்போது? ஐநா சபையில நீங்க தீர்மானம் கொண்டு வர போறீங்க, அது ஏதோ ஒருத்தனை வச்சு நாங்க வீட்டோ பண்ணிடுவோம். யுஎஸ் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யுஎஸ் ஆஃப்கோர்ஸ் கை தூக்கி வீட்டோ பண்ணணும் அப்படி இருந்தா கூட அவங்க வீட்டோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேற ஏதாச்சும் ஒருத்தனை கை காமிச்சிட்டு நீங்க வீட்டோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல போறோம். இதுதான் பிரச்சனையா இருக்குது. இப்போ இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஆர்டர் என்பது, அதாவது எல்லாம் இப்போ வணிகம் என்றால் அதுக்கு இந்த ரூல் இருக்குது, WTO இருக்கு, கேட் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்க போர் நடத்த வேண்டும் என்றால் இந்த ரூலர் இருக்கு, ஜெனீவா கன்வென்ஷன் இருக்கு, இந்த மாதிரி 10 ரூல் இருக்கிறது. நீங்க ரெஃப்யூஜிஸ் வந்தா இந்த மாதிரி ரூல் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கின்ற இந்த என்டையர் வேர்ல்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்றது தான் அதுதான். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்காரு சென்னையில கான்சுல் ஜெனரல், இப்ப மாற போறாரு அமெரிக்கா கான்சுல் ஜெனரல். அவர் என்ன சொல்றாரு? அதான் இங்க நடக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. செர்கை கோர் என்பவர் என்ன இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கமாண்ட்ல, அதாவது மோஸ்ட் இந்தியாவிலேயே இருக்கிறதுலேயே முக்கியமான ஆபரேஷனல் கமாண்ட் என்று பாத்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கமாண்ட் தான் நம்மளுடைய பெரிய தியேட்டர் கமாண்டு. அங்கதான் ஒரு ஸ்ட்ரைக் கோர் கூட இருக்கு. தலைவர் போய் உள்ள போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வர்றாருங்க, என்ன நடக்குது, என்னென்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் பார்த்துட்டு வர்றாரு. இதுதான் அமெரிக்கா ஏறத்தாழ ஒரு உலகத்தினுடைய ஓனர் மாதிரி இப்போ பாவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு புள்ளி. அந்த புள்ளி என்ன சொல்லுகிறதோ அதுதான் சட்டமாக இருக்கிறது. ஐநா சபை என்ன வேணா சொல்லலாம். இல்ல, அமெரிக்க மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், அமெரிக்க குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும், ஈரான் மக்கள் புதிய ஆட்சியை நோக்கி நகரணும் அப்படின்லாம் கவலைப்படுதில்ல அமெரிக்கா? அப்படித்தானே பேசுறாரு. எங்க கவலைப்படுறாரு? அந்த ஆளுக்கு என்னங்க கவலை? என்ன அதாவது அமெரிக்க மக்கள் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் நீங்க புதுசா போர்கள் இப்படி ஆரம்பிச்சிருந்தா நீங்க அங்க பாதுகாப்பா இருக்க முடியுமா? இப்போ ஒரு கமானியை கொண்டுட்டீங்க, அந்த எடுத்து பாருங்க, அந்த என்டையர் ஷியானுடைய அந்த ஆர்கிடெக்சர்ல அவருடைய புத்தகங்கள்ல, அவர்களுடைய புனித புத்தகங்கள்ல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் இன்னைக்கு ஒரு மார்ட்டியர், ஷஹீத் ஆயிட்டாரு இன்னைக்கு. அதைத்தான் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் ஓடி போகவில்லை, அவர் அங்கேயே இருந்தார். சதாமா மாதிரி ஒரு டெசர்ட் ரேட்டாக மாறவில்லை, ஒரு எலியாக போய் ஒளிந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி ஒசாமா மாதிரி ஒரு குகைக்குள்ளால போய் ஒளியவில்லை. இவர் தன்னுடைய அலுவலகத்தில் இருந்தார், அங்க போய் சுட்டுக் கொள்றாங்க, அங்க பாங்க போட்டு கொள்றாங்க. இன்னைக்கு அவர் ஒரு மார்ட்டர், அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் மாறிவிட்டார். ஆமா, இன்னைக்கு அங்கே இருக்கின்ற இவருக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எவ்வளவோ இருந்தார்கள். அந்த பெண்களுடைய ஒரு ரெவல்யூஷன் நடந்தது, நாங்க ஸ்கார்ஃப் போட மாட்டோம், ஒரு ரெவல்யூஷன் இருந்தது. அதன் பிறகு மக்களுக்கு கொந்தளிப்புல, இன்ஃபிளேஷன் அதிகமான பிரச்சனையினால மக்கள் எல்லாம் தெருவுக்கு வந்தார்கள், ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள். இன்னைக்கு போராடக்கூடிய சூழ்நிலையே கிடையாதுங்க.
ஏனென்றால் இன்னைக்கு அனைவரும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அனைவரும் தள்ளப்படுகிறார்கள். அப்படி போராடியவர்கள் தானே காமினிக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு வலியுறுத்தினாங்க. அப்படியெல்லாம் சொன்ன நபர்கள் வந்து அதனுடைய தலைவர்கள் இன்னைக்கு பாருங்க, எர்னா நியூஸ் ஏஜென்சி டெலிகிராம்ல 2-3 மெசேஜ் வந்தது. அப்கோர்ஸ் உண்மைத்தன்மையெல்லாம் நான் இனி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இர்னா என்பது ஈரானுடைய அபிஷியல் நியூஸ் ஏஜென்சி. அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்து இவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். கண்டன கூட்டங்கள் இன்னைக்கு நடந்திருக்கிறாக கூறுகிறார்கள். அனைத்து நகரங்களில் நடந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இவர்களும் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய தலைவர்களும் அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. பட் ஏதோ ஒரு இது வந்து அவருடைய வீடியோ வந்து பதிவாயிருக்கிறது, அழுத்தத்தால பதிவாயிருக்கா நமக்கு தெரியாது. ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனையில இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற 3ஆம் நாடுகள் தலையிட்ட அந்த மக்களை விரும்பலன்றீங்க. அதுதான் நிச்சயமா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அது ஏதோ அமெரிக்கா வந்து தாக்குனதாக அவங்க பார்க்கல. ஜயானிஸ்ட் இஸ்ரேல் வந்து நம்மளை தாக்கிருச்சு, அதுக்கு வந்து அமெரிக்கா துணை போயிருக்கு. இப்படித்தான் அந்த நேரேட்டிவை இப்படித்தான் அவங்க செட் பண்றாங்க. இந்த நேரேட்டிவ்ல இருந்து, அதாவது நீங்க வந்து ஜூதர்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அரபுக்கு ஒரு நாளும் வந்து ஜூதருக்கு நான் வந்து ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்ல முடியாது. அது குறிப்பாக ஷியா ஈரானில் இருக்கிற நபர்கள் கூற முடியாது. அப்படித்தான் அந்த கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. இதுக்கு வந்து அவங்க தயாரிப்புல தான் இருந்தாங்க. இத்தனை நாள் வந்து தயாரிப்புல இருந்தாங்க. இது வந்து நம்மளுடைய புரிதல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜனநாயக நாட்டினுடைய புரிதலும் அந்த ஜனநாயக நாட்டில் இருக்கிற நம்மளுடைய புரிதல் எப்படின்னு நரேந்திர மோடி இருக்காரு. அந்த தலைவர் மறைந்து விட்டால் சரிய பெரிய பிரச்சனையா இருப்பா கட்சிக்குள்ளால. அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்க. அது ஒரு உண்மையும் கூட தானே. மு.க. ஸ்டாலின் இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த சீட்ல இருந்து மாறி விட்டாருன்னா திமுக பயங்கர பிரச்சனை வரும். அப்படி கிடையாது. ஒரு ஆட்டோகிராட்டிக் கவர்னன்ஸ்ல அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு கத்தாஃபியினுடைய லிபியால இருந்து பல இடங்கள்ல இருந்தது. ஆனால் ஈரான் அப்படிப்பட்ட அமைப்பு கிடையாது. ஈரான் வந்து இந்த கண்டிஞ்சன்சிக்கு எப்போ பிளான் பண்ணி இருக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு வந்து கமேனியை போட்டு விட்டால் அதன் பிறகு யாரு, அவரையும் போட்டு விட்டால் யாரு? ஏனென்றால் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. ஹமாஸை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஹிஸ்போலாவை பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் வளர்த்து விட்ட ஆர்கனைசேஷன் தான் ஹூத்திஸை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி பல நாடுகள்ல அந்த வசந்த ரெவல்யூஷன் வந்து இல்லையா, துனிசாவை பார்த்தாங்க, அங்க இருக்கின்ற நிலைமையை பார்த்தாங்க, சிரியால பார்த்தாங்க. ஒரு பெரிய ஒரு கோலிஷன் பிறகு வந்து உருவாயிட்டு எதிர்பார்த்து தான் காத்திருந்தாங்களா ஈரானுக்கு? இது வரும் கமேனி சாவார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமா இருந்தது. எப்படி அடிச்சிருவாங்க தெரியும். எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஹமாஸ்ல இருந்து ஒரு குழு வந்து கத்தார்ல வந்து ஒரு கூட்டம் போடுது இல்லையா, அந்த கூட்டம் போடுற அது முடிச்சுட்டு அந்த கூட்டத்தை முடித்து அவர்கள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்காக அவர்களுடைய அந்த வீட்டுக்கு போறார்கள். அந்த வீட்டை வந்து தாக்குறாங்க, ஒரு ஏவுகணை மூலை தாக்குறாங்க. அதன் பிறகு வந்து அங்க ஆன் த கிரவுண்டும் மொசாத் ஏஜென்சி இருக்காங்க, அவங்க போட்டாங்க. அப்ப இவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மொசாத் ஏஜென்சி வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நம்ம எப்படியும் வந்து இந்த தாக்குதல் நடக்கத்தான் போகுது என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க இருக்கின்ற ஆர்மி கமாண்டருக்கு தெரிஞ்ச விஷயமா தெரியுது. அப்போ இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலை இப்ப கார்த்திகேயனை வந்து இங்கிருந்து எடுத்து விட்டால் அடுத்த நாளைக்கு நெறியாளர் இருக்கா இல்லையான்னு நமக்கு வந்து சந்தேகமே கிடையாது. இன்னொருத்தர் வந்து உட்காருவாங்க. அவ்வளவுதான் இஸ்ரேல் ஈரான்ல நடந்திருக்கிறது. இதுதான் இது ரெவல்யூஷனரி கார்ட்ல கூட அதுதான் நடந்திருக்கிறது. அதனுடைய தலைவரை வந்து போட்டாங்க, ஆர்மியினுடைய தலைவர் வந்து போட்டாங்க, அடுத்த ஆள் வந்து ப்ரமோட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே அதுதான் நடக்கும். ஒரு பிபின் ராவத் வந்து சிடிஎஸ் அவர் வந்து ஊட்டிக்கு போகும்போது காலமாயிட்டாரு. டப்புன்னு இன்னொருத்தர் போட்டு, அப்கோர்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் இன்னொரு நபர் வந்து இன்னைக்கு அந்த சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் நடக்கும். ஈரான்ல வந்து சிஸ்டம் சேஞ்ச் நடக்கவில்லை. ஏன் சிஸ்டம் சேஞ்ச் நடக்கவில்லை என்றால், போராட்டக்காரர்கள் கூட இன்னைக்கு இவர்களை சாதகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, கன் யார்கிட்ட இருக்கு? ரெவல்யூஷனரி கார்டு கிட்ட தான் கண் இருக்கிறது, அவங்களுடைய மிலிஷியா கிட்ட தான் கண் இருக்கிறது. தவிர மக்கள் கிளர்ச்சி அடைவாங்க, மக்கள் புரட்சி நடக்கும், அதன் மூலமாக ஈரானை தன்வசப்படுத்த முடியும் தானே இஸ்ரேல், அமெரிக்கா நினைக்கிறாங்க. அது சாத்தியப்படாததுக்கான வாய்ப்பு. பூட்ஸ் ஆன் தி கிரவுண்ட் தேவைப்படுங்க. நீங்க போயிட்டு உங்களுடைய ட்ரூப்புகளை இறக்கி உங்க ஆர்மியை கொண்டு வந்து அங்க நிறுத்தி ஒரு பாசிட்டிவ் இது கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த மக்கள் வந்து ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆர்மி வந்து ப்ரோக்ரஸ் ஆக மக்கள் வந்து வருவார்கள், திரண்டு வருவார்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, நீங்க போய் நிறுத்துவீங்களாப்பா? நீங்க ஈரானுக்கு உங்களுடைய ராணுவத்தை, நபர்களை பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் கொண்டு வர முடியுமா? இதுதான் கேள்வி. முடியலை என்றால் உங்களுக்கு இது படுதோல்வியில் தான் போய் அடையும். ஓகே திரு கண்ணன், வான்வழி தாக்குதல் மட்டும் நடத்தி தரைவழி தாக்குதல் இல்லாம தன்வயப்படுத்துறது, ஈரானை தன்வயப்படுத்துறது சாத்தியம் இல்லைன்னு ஆர்கே சார் சொல். இதுல பெரிய வெற்றி, காமேனியை கொண்டுட்டோம், அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றின்னு ட்ரம்போ இஸ்ரேலோ பேசுவதன் மாதிரியான யதார்த்தம் இல்லையா? அந்த நிலை அப்படியே தொடரப்போகுது தானா? அப்படி இல்லை. ஏன்னா அவர் சொன்னது ஓரளவுக்கு சரி. அவர்கள் இதை எதிர்பார்த்து தான் அவர்களுடைய திட்டமிடல் எல்லாமே இருக்கு. அவர்கள் அந்த இடத்துல ஆட்களை போட்டு நிரப்பிடுவாங்க. அவங்க 2 பேரும் நிரப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, காமேனிய இடத்துக்கு யாரும் இன்னும் வரல. மற்றபடி இராணுவ தலைவர்கள், அப்புறம் மற்ற இடங்கள்ல மற்ற அதிகாரிகளுடைய இடங்களுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க.
அது வந்து அவங்க ஒரு கிளரிக் அட்வைசரி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அந்த மூத்த அயத்துல்லாக்கள், மூத்த மத தலைவர்கள் அவர்கள் கூடி அந்த காலேஜ் வந்து முடிவு பண்ணணும். இவர் அப்படித்தான் வந்தார் 37 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதே மாதிரி வரும். அதில் 3 பேரில் ஒருத்தர் முன்னணி வேட்பாளராக இருக்கிறது அவருடைய மகன் மொச்தாபான்றவர். அது பார்க்கணும் நம்ம. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவரை கொல்றது மட்டுமே அதனுடைய பெரிய வெற்றி இல்லை. அவர்களுக்கும் இதெல்லாம் தெரியும். நமக்கு இங்கே இருக்கிற நமக்கே இதெல்லாம் தெரியும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லாமே. ஆனால் வான்வழி தாக்குதல் மூலமாகவே அங்கே வந்து ஒரு மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமான்றது எனக்கு தெரியல. நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் மக்களோடு எப்போ இணையிறதுன்னு முடிவெடுக்கிறாங்களோ அப்போத்தான் இந்த அரசு, இந்த இஸ்லாமிய அரசு, இவ்வளவு நாள் 47 ஆண்டுகளாக இருந்த இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது விழும். ஒரு ஜனநாயக அமைப்பு வரலாம், அல்லது வேற இதை விட ரொம்ப தீவிரமான ஒரு அமைப்பு கூட வரலாம். நமக்கு என்ன வரும்னு தெரியாது. அப்படி ஒரு அமைப்பு இருக்காங்க. அப்படி ஒரு மாற்று வலிமையான ராணுவம் தான் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அந்த ராணுவத்தை இந்த 37 ஆண்டுகளில் இவர் வந்து தன்னுடைய கை உள்ள வச்சிருந்தார். அந்த எல்லா அமைப்புகளும், அரசு அமைப்புகளும் அவருடைய கை உள்ள இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரதமராகட்டும், வெளியுறவு அமைச்சராகட்டும், அவர்களெல்லாம் கைப்பாவைகள் தான். திரு ரமேஷ் சந்திரம், எப்படி இஸ்ரேல் அமெரிக்கா இந்தியாவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈரான் இந்தியாவுக்கு முக்கியம். என்ன நிலைப்பாட்டை இந்தியா இந்த விஷயத்துல எடுக்க போகுது? இப்போ பொதுவாக நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். நம்ம வந்து ஒரு பக்கம் இஸ்ரேலுடன் நட்பு பேணுவோம், ஆனால் யூஎன்ல ரெசல்யூஷன் வந்தால் நம்ம ஈரானுக்கு ஃபேவரபுளாக போடுவோம். இந்த மாதிரிலேருந்து ஆரம்பித்து பல விவகாரங்களில், பாலஸ்தீன் விவகாரமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் நம்ம ஒரு ஆக்ட் ஆஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் இப்போவும் அதே தான் கிட்டத்தட்ட கடைப்பிடிப்பார்கள் அப்படிங்கிறது தான். அவர் இஸ்ரேல் நம்ம பிரதமர் இஸ்ரேல் போயிட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே நம்ம சொன்னோம், அதாவது ஈரான் இந்த சிச்சுவேஷனில் வந்து தாக்குதல் நடத்துறது அமெரிக்கன் பேசஸை நோக்கி தான் அப்படின்னு நியூஸ் பரவலாக வெளியே வரல. நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய பிரதரின்லாவே இருக்காது துபாயில். ஸோ கிட்டத்தட்ட 6 இடங்கள் நேற்று நைட்டு மட்டுமே இது பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளேயே வந்து பல இடங்களில் வெடி சத்தங்கள் கேட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி பத்தி அடிஞ்சிருக்கு, அந்த ரபல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. இது துபாயில் மட்டும்தானா அப்படின்னாக்கா, இல்லைன்னா ஜபல் அலிலியா இல்லை அபுதாபிலியா மட்டும் இல்லை, பல இடங்கள்லையும் அதே மாதிரி இருக்கு. இன்னொரு ஏதோ இடைமறிக்கணும்னு ஆசைப்பட்டார். சொல்லுங்க சார். நீங்க இல்ல, நான் அயத்துல்லா அலி ரேசா அராஃபி என்பவர் அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் வந்து அந்த கவுன்சில் அலாங் வித் பிரசிடென்ட், அவர் யாருனாக்கா பிரசிடென்ட், அதே மாதிரி வந்து சீஃப் ஜஸ்டிஸ், இவங்க 2 பேர் கூடயும் இவரையும் சேர்த்து அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக சார் அது மாதிரி மஸ்டோ இவரை வந்து சொன்னாரு. அவர் ஃபர்ஸ்ட் சன். பட் இன்ஃபேக்ட் அந்த அட்டாக்ல வந்து கொமேனி அவரோட பொண்ணும் அவங்களுடைய குடும்ப அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சன்ஸ் சொல்லும்போது 2வது சன்னையும் வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். நம்மளோட கமிங் பேக் டு உங்களோட கொஸ்டினுக்கு என்னன்னாக்க, நம்ம இந்த சிச்சுவேஷன்ல ஒரு வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கான முகாந்திரம் இருக்கா? இஸ்ரேல் போயிருக்காரு பிரதமர், அங்கே நாடாளுமன்றத்தில் ஒருதலை பட்சமா பேசுறாரு அப்படின்னு காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க அடுத்த நாட்டை பத்தி தப்பா பேசுறதுங்கிறது வேற, ஆனா நீங்க வந்து அந்தந்த நாட்டை மட்டும் ஸ்பெசிபிக்கா பேசுறதுங்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப ஈரானுக்கு போறாரு அப்படின்னு போயிருந்தார் பிரதமர் அப்படின்னாக்கா, ஈரானை பத்தி ஜெனரலா பேசியிருப்பாரு, நம்ம எவ்வளவு நட்பு நாடு அப்படிங்கறத பேசியிருப்பாரு. அப்போ என்ன இஸ்ரேல் சொல்லுவாங்களா ஒருதலை பட்சமா பேசுனீங்க? இல்ல, நான் யூதர்களின் பரிதாபத்தை புரிஞ்சுக்கிறேன், ஆனா அதே அளவு அரேபியர்களுடைய கண்ணீரையும் நான் கணக்கில் எடுத்துக்கணும். நான் ஒருதலை பட்சமா முடிவெடுக்க முடியாது. இதுல இருக்கக்கூடிய இருதரப்பு நியாயங்களையும் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணணும் தானே நேரு சொன்னார். அதுதானே இது நாள் வரைக்கும் நமக்கான நிலைப்பாடு. பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் வந்தப்போ பிரதமர் என்ன சொன்னாருங்கிறதும் இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த பேலன்சிங் எல்லாம் யாராக இருந்தாலும் அந்த பேலன்சிங் ஆக்ட பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு தலைப்பட்சம் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போக முடியாதுங்கிற இன்னைக்கு சிச்சுவேஷன். சரி, இன்னொன்னு வந்து நியூக்ளியர் அந்த சம்பந்தப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசுறோம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடைபெற்றது, ஒமான் வந்து எல்லாம் பண்ணாங்க, அதுல பெரிய ப்ராக்ரஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் டெசிஷன் வாஸ் மேட். அவங்க வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுடைய தெளிவு இருக்கு அப்படின்னாக்கா,
இந்த ரீஜியன்ல இன்னொரு நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப ஈரான் எப்படி அணுகணும்? ஈரானை வந்து பாதிப்புக்கு உள்ளான நாடாக பார்க்கணுமா, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாடாக பார்க்கணும்? இந்தியாவுடைய அணுகுமுறை அப்ப எப்படி இருக்கும்? இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், அதுல வந்து ஒரு தெளிவு, நீங்க ரொம்ப தெளிவா ஒரு சைடு தான் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை எடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், as simple as that. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ராஜதந்திரம்னு நீங்க வச்சுக்கலாம். இல்ல நாராயணன் மாதவ் சார் ஏதோ சொல்லணும். இல்ல, எந்த சமயத்துல இஸ்ரேல் போறார் பிரதமர், அங்க என்ன உரையாற்றுகிறார் நாடா, அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்க தாக்குதல் நமக்கு தெரிய வருது. அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க, நம்ம இந்த மேண்டேட்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுது. அது தொடர்ந்தா நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது தெரிய வந்ததுனால இந்த டெஃபினட்டா நடக்க போறதுங்கிறதுனால தான். மாதவன் சார் குறுக்கிட்டாரோ? மாதவன் சார், இல்ல ஒரு சின்ன விஷயம், போப்பாண்டவர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்பைரல் ஆஃப் வயலன்ஸ், அதாவது இது ஒரு சுழல், இது வந்து கொண்டே இருக்கிற ஒரு சர்க்கிள் ஆஃப் வயலன்ஸா இருக்கு. இது வந்து வெறும் ஈரானா இஸ்ரேலான்னு கேட்கும் அந்த நிலையை தாண்டி விட்டது. இது ரெண்டு பக்கத்துல இருந்தும் மாறி மாறி ஆகுது. கொள்கை ரீதியில நம்ம பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியே பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா இருந்தார். ஏன்னா அவங்க வந்து அங்க உள்ள உள்நாட்டுல அவங்களுடைய தாய்நாடு என்கிறத இஸ்ரேல் வந்து தன்னுடைய தாய்நாடு அமைச்சுக்கிறதே இவங்களை ஆக்குபை பண்ணதுல இருந்து அப்பவே ஆரம்பிச்சாச்சு. அதுல இருந்து இப்ப போய் ஈரான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால உள்ள பாதிப்பு இருக்கு, அப்புறம் எண்ணெய்னால சேர்ந்த அரசியல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது இது ஒரு குழப்பமான ரீதி. ஆனா திரு ரமேஷ் சத்ருராமன் நல்லா சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில மோடி அவர்கள் மெத்தன்யாவோட ரொம்ப நண்பரா இருக்கலாம், இஸ்ரேலோட நரசிம்மராவே உறவை ஏற்படுத்தினவர், எல்லாம் மூடி கிடந்த கதவை திறந்தவர் நரசிம்மராவ். ஆனா இன்னி தேதிக்கு அபிஷியலாக ஐநா போன்ற இடத்துல இந்தியா ஒவ்வொரு ரெசல்யூஷன்லயும் ஒவ்வொரு பரிந்துரையிலும் யாரோ அப்ஸ்டெயின் பண்றது ஒண்ணு, அதாவது ஒன்றும் சொல்லாம இருக்கிறது, அல்லது பொதுவாக பாலஸ்தீன் பக்கமாகவும் பேசி ரெண்டு பேரும் பாலஸ்தீனுக்கும் உரிமை உண்டுன்னு பேசுகிறது. அதனால ஈரானோட முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா இந்தியா சாபஹார் துறைமுகத்தை வளர்த்தும் ஒரு பணியிலும் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவோட அழுத்தத்திலும் அச்சுறுத்தல் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல, அதுக்கு இல்ல, இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல. எதனால? நம்ம ட்ரம்ப் வந்து புள்ளி பண்ணதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத பத்தி இது இரண்டாம் கருத்தே கிடையாது. இது ட்ரம்ப்புடைய டாரிஃப், அவர் வரியும் போடுறாரு, பயமுறுத்துறாரு, ஆபரேஷன் சிந்தூர்ல நான் தான் பண்ணினேங்கிறாரு. இந்த மாதிரி பேசின தலைவரை பார்த்தது கிடையாது. அழுத்தம் கொடுக்கிறாரு, பொருளாதார ரீதியில அழுத்தம் கொடுக்கிறாரு. அப்போ அது பட்ஜெட்ல ஒதுக்காத காரணம் கொஞ்ச நாளைக்கு அடக்கியாவது வாசிக்காக்கணுங்கிறது. கூடவே அமெரிக்காவோட பாகிஸ்தானுக்கு இருக்கிற உறவை கவனிக்க வேண்டிய விஷயம். இனி கிட்டத்தட்ட பாகிஸ்தானும் ராணுவம், அமெரிக்க ராணுவ தளம் இருக்கிற மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இதுல இன்னொரு டிமென்ஷன் அவர் ரமேஷ் சேதராமன் சார் முடிக்கட்டும். இல்ல, இதுல இன்னொரு டிமென்ஷனும் இருக்கு. இப்ப நீங்க ஆயில் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து மாற்று எனர்ஜிக்கெல்லாம் பல முயற்சிகள்லாம் ஏற்படுகிறதுனா கூட ஆயில்ங்கிறதும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்லன்னு பாக்குறோம். அப்போ வெனிசுவேலால என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் த மேஜர் கன்சியூமர் ஆஃப் அந்த நாட்டுடைய ஆயில் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா. இப்போ நீங்க வந்து இதை வந்து வெறும் ஒரு கண்ட்ரியோட ஒரு இதோடதுன்னு மட்டும் நீங்க நிறுத்தி பாத்திர முடியாது. ஈரான் இது சம்பந்தம், ஈரானோட ஆயிலையும் மெஜாரிட்டி கன்சம்ஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா. அமெரிக்காவுடைய தடையை மீறி இப்போ அவங்களுடைய எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்போ இது ஒரு பக்கம். இன்னொன்னும் இப்ப சீனா என்ன பண்றாங்கிறதை நீங்க பாக்குறீங்க. ரேர் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிமங்கள், இந்த முக்கியமான தாது பொருட்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க சைனால. ஏன்னா தங்களுடைய டாமினன்ஸ் போயிடக்கூடாது, எஸ்பெஷலி இந்த எலக்ட்ரானிக் இந்த இதுல செமிகண்டக்டர், அதையும் தாண்டி பல விஷயங்கள், நாட் ஜஸ்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் ட்ரம்ப் எந்த அளவுக்கு போறதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய அந்த நேஷன்ஸ் இதை சேர்ந்த இந்த கிரீன்லாந்து கூட நான் வந்து ஆக்குபை பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து ரெடியா இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுல எப்படின்னாக்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் கிளியர், அமெரிக்காவிற்கு என்ன, அமெரிக்காவிற்கு எது லாபமோ அப்படிங்கறத ஆஸ்பெக்ட்ல அவர் அணுகிறாருன்னு நம்ம பார்க்கணும். சரி, இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு நேத்துங்கிறது அது சரியா தப்பான்னு தான் பேசணும். கொஞ்சம் சரியா தப்பாங்கிறது வேற. சரி, அகைன் அது ஒரு டிபேட். நான் வரேன் சார், மாதவன் சார் வரேன், இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். இடைவேளைக்கு பிறகு ஒரு சின்ன பாயிண்ட்.
இல்ல இறையாண்மைங்கிற கான்செப்டே கிடையாது அவருக்கு, ட்ரம்ப்புக்கு. சரி, தேசிய இறையாண்மை, நேஷனல் சோவரிட்டிங்கிற ஐடியாவே கிடையாது. அது இல்லாம தான் நடந்துக்க. ரஷ்யா அப்படி சொல்லி தான் கண்டிச்சிருக்கு. கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் போய் ரஷ்யா அப்படிதான் உலக ரீதியில கட்ட ரஷ்யா பஞ்சாயத்து கண்டிக்கிறதுக்கு பண்றது. நிறைய உரிமை இருக்கு. சரி, திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், இஸ்ரேல் சென்ற அந்த நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாவுக்கு ஆதரவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியதை காங்கிரஸ் கட்சி கண்டித்திருக்கிறது, கண்டனம் தெரிவித்திருக்கு. இந்த நிலையில ஈரான் மீதான தாக்குதலை இந்தியா எப்படி அணுகும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இல்ல அதான் எங்கேயும் பட்டும் படாம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இல்லையா? அதாவது இந்த போர் எல்லாம் நல்லதில்லை என்று சொல்லிட்டு ஏதோ ஒரு சன்னியாசி உட்கார்ந்து பேசுற மாதிரி, ஹிமாலயத்தில் ஒருத்தர் பெரிய ஒரு முனிவர் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எம்ஏ கிட்டேருந்து வந்திருக்குது. ரொம்ப வினோதமான வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட்டு. தொடர்ந்து வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து நான் வந்து ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசினேன், ஒமான் ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசினேன், யுஏஇ ஃபாரின் மினிஸ்டர் இப்படி பேசிட்டே இருக்கிறாரு, எல்லாத்திட்டையும் பேசிட்டே இருக்கிறாரு. ஆனால் இதில் நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது. இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறோம், பாக்கி எல்லாரும் வேற எங்கேயோ போய் சேருங்க அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வந்து இந்தியாவினால எடுக்க முடியாது, ஒரு நாட்டினாலும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது, அமெரிக்காவை தவிர. அதே நேரத்தில் வந்து முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு கண்டனமும் தெரிவிக்க முடியல. நமக்கு சபஹார் போர்ட்டில் வந்து $120 மில்லியன் வந்து ஏற்கனவே போட்டோம். ஆனால் அதில் ஏறத்தாழ நம்ம வந்து வித்ட்ரா பண்ண மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னா இந்த முறை வந்து பட்ஜெட்லையும் கிடையாது. ட்ரம்ப் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இந்தியா இஸ் டீலிங் டூ மச் வித் ஈரான் எல்லாம் பேசியிருக்காரு. அதனால வந்து நான் வந்து கப்சிப்புன்னு உட்காந்துருக்கோம். சபஹார் போர்ட்லையும் பாம்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்கா குண்டுமலை வந்து அங்கேயும் பொழிஞ்சிருக்கிறது. அப்போ இந்த அதன் பிறகு கூட நாம் வந்து அமெரிக்காவை நேம் பண்ணல, இஸ்ரேலை நேம் பண்ணல. ஏதோ இது நடந்தது அது நடந்தது, எல்லாரும் சரி ஹிந்து எடிட்டோரியல்ஸ் பற்றி அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆன் தி ஒன் ஹேண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எல்லாரும் சமரசமாக போக வேண்டும் சொல்லுவார். ஏறத்தால் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் பழைய காலத்து ஹிந்து எடிட்டை பற்றி இன்றைக்கு வந்து இவர்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது டெல்லியில் இருக்கிறவர்கள் வந்து நம்மளுடைய மக்களை கருதி கொண்டு ஒரு கோடி மக்கள் வந்து அந்த ரீஜனில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னென்று தெரிய வேண்டாமா? இப்போ பிரதமர் மோடி காங்கிரஸ் கேட்கின்ற கேள்வி இதுதான், நீங்கள் அங்கே போனீங்க 2 நாள் கழிச்சு தாக்குதல் நடத்துது, உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லியா? உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லனா நீங்க அவ்வளவுதான், அவங்கள பொறுத்தவரை நீங்க அவ்வளவுதான். அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரை நீங்க வந்து ஏதோ பெருசா இஸ்ரேலுக்கு எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நீங்க வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறீங்க, நிறைய பெரிய கோஆபரேஷன், இதுல வந்து எவ்வளவோ மல்டி செக்டர் கோஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ நீங்க வந்து அவரை கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க பீச்சில் போய் உட்காந்தீங்க, போன வாரம் போகும்போது பீச்சில் போய் உட்காந்தீங்க, கால் நினைச்சிங்க, தண்ணியில் கால் நினைச்சிங்க, விளையாட்டு இருந்தீங்க பெஞ்சமின் நேத்தன்யாகு கூட. இதெல்லாம் முடிச்சு கடைசியில் உங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓ நீயா நீ வந்து இந்த மெடலை வாங்கிட்டு போ, அந்த ரேஞ்சில் தான் உங்களை வச்சிருக்காங்களா அந்த கேள்வி வந்து காங்கிரஸ் இருக்குது. இது ஒரு பக்கம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா 1 கோடி மக்களை நீங்க வந்து நடுத்தரில் விட்டுட்டு நீங்க வந்து அவர்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே, எவாக்குவேஷனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த கேள்வியில தான் இன்னைக்கு வந்து பதில் இல்லாமல் வந்து பாஜக தவிர்த்து வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய 1 கோடி இந்தியர்களின் நிலையும் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியா எடுக்க போற நிலைப்பாடும் ஒரு புள்ளியில சந்திக்குதா? நிச்சயமாக. அது இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன். அதாவது இப்போ ரமேஷனுடைய ரிலேட்டிவ் அங்கே இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே இப்போ வந்து சரி வேற ஏதாச்சும் ஊருக்கு போயிடலாம், எல்லாம் கொஞ்சம் செல்வந்தராக தான் இருப்பாங்க, ஐரோப்பா போயிடலாம், வேற ஏதாச்சும் ஊருக்கு போயிடலாம், இல்லை இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலான்னு என்ன வழி இருக்கு? எல்லா விமானங்கள் ரத்து செய்ய. ஆமா, ஒமான் ஏர்போர்ட் வந்து ஒர்க் ஆகுது, ஒமான் ஏர் ஒர்க் ஆகுது, ஜித்தா ரியாத் ஏர்போர்ட்ஸ், இந்த 3 ஏர்போர்ட் தான் அந்த என்டையர் ரீஜன்லேயே ஒர்க் ஆகுது, வேற ஒன்றுமே ஒர்க் ஆகலை. அப்போ நீங்கள் அங்கே அங்கே போகணும், யுஏஇலேருந்து போகலாம், சவுதி அரேபியாவுக்கு போகலாம், யுஏஇலேருந்து ஒமானுக்கும் போகலாம், பாக்கி இருக்கின்ற நாடுகள்ல இருந்து நீங்க எப்படி போவீங்கன்னு கேள்வி இருக்கிறது. ஆனால் பிரச்சனை இவ்வளவுதான். ஏறத்தாழ அனைத்து நாடுகளிலும் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு திடீர்னு ஒரு பீதியில் இருக்காங்க. அந்த நாடுகளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்றால் ஒண்ணுமே ஜனநாயக நாடு கிடையாது, ஒன்லியுமே வந்து இண்டிபெண்டன்ட் மீடியா கிடையாது. அப்ப என்ன அரசாங்கம் சொல்லுகிறதோ அதை மட்டும்தான் அவங்க வெளியிட முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் உங்கள் வீடு டவுன் டவுனில் இங்கே இருக்குன்னா எதிரில் ஏதோ அடிக்கிறது, ஏதோ ஒரு பில்டிங்கில் அடிக்கிறது, அந்த செய்தி வந்து பத்திரிகையில் நியூஸில் டெலிவிஷனில் வரவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும், இது பாருப்பா அவங்க கட்ரைல் பண்ணிட்டாங்க, ஏன்னா டவுன் டவுனில் அடிச்சிருக்கான், அதனால வந்து அவங்க கட்ரைல் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தாராளமாக தெரியும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க வேற எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, என்ன தாக்குதல் எங்கே நடக்குது. அந்த பீதி, அந்த பயம் வந்து இண்டிபெண்டன்ட் மீடியா இல்லாதனால அந்த நாடுகளில் இன்னைக்கு வந்து தெரிய வருகிறது. ஆனால் இதனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் எல்லாமே வரும் என்றதா இருக்குது. டெலிகிராம் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே வரும், அந்த மக்களுக்கு தெரியாது. ஏன்னா டெலிகிராம் அங்கே பேண்டு, வாட்ஸ்அப் அங்கே பேண்டு, சிக்னல் அங்கே பேண்டு, அங்கே பார்க்கும், அங்கே அவங்களுடைய அந்த ஒரே ஒரு மட்டும்தான், அது பேர் மறந்துட்டேன், போட்டம், அது மட்டும் தான் இருக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. வாய்ஸ் காலுக்கு பட் வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு செய்திகள் தெரியாதுல்ல அதுல.
அதுல மெசேஜ் அனுப்பலாம், லோக்கல் ஷேர் பண்ணாங்கன்னா தாராளமா போடலாம். ஊடகங்கள் வர மாதிரியான செய்திகள் அதுல ஆமா, ஆனா அது வந்து மானிட்டர்ட் மீடியமா இருக்கு. அப்ப இந்த ஒரு பீதி இருக்கு இல்லையா, இந்த பீதியில வந்து கிசுகிசுப்பு, வதந்திகள் இது மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். அப்ப அதுலயே இன்னொரு பீதி வருது. அப்ப நரேந்திர மோடியிடம் மக்கள் கேட்கின்ற கேள்வி இதெல்லாம், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு? அனுமானிக்கலையா திரு ரமேஷ் சேதுராமன் இப்படி ஒரு நிலைமை வந்துரும், அதை நோக்கி நகருது அப்படின்னு? ஏன்னா நகருது, ட்ரம்ப் எச்சரிக்கிறாரு, நீங்க இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள்லாம் வெளியேறுங்க அப்படின்னு. ஆமா, இப்போ இஸ்ரேல் மட்டும் இல்ல, இஸ்ரேல் ஈரான், இப்போ இந்த ரெண்டு இதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியர்கள் வெளியேறுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். இப்போ கடந்த காலங்களில் பார்த்தோம், இப்போ சிம்பிளஸ்ட் கான்ஃபிளிக்ட், அதுக்காக நான் ரொம்ப சிம்பிள்னு கடந்து போறேன்னு நினைக்க வேணாம். சிம்பிளஸ்ட் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு நான் பார்த்தேன்னா ரஷ்யா உக்ரைன், அதுல ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு பாக்குறோம். எப்படி மக்களை கொண்டு இஸ்ரேல், ஈரான், அதுக்கப்புறம் 8 வளைகுடா நாடுகள். ஒரு நிமிஷம், அதுதான் வேற. இதுல 90கள்ல நீங்க வந்து இந்த குவைத் அட்டாக் நடந்தப்போ நீங்க பாத்துருக்கணும். இதே மாதிரியான ஒரு பதட்டம், இதே மாதிரியான ஒரு இது அப்பவும் வந்து மிடில் ஈஸ்ட்ல நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பல பேர் அங்க இருந்தாங்கிறதெல்லாமும் நமக்கு தெரியும். அப்போ அந்த பீரியட்ல யார் இருந்தது? காங்கிரஸ் பீரியட். திரும்ப இதை காங்கிரஸ், பிஜேபி இந்த மாதிரி கொண்டு போறதுக்கு விரும்பல. லார்ஜர் கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது நிச்சயமா இப்போ அரசாங்கத்துக்கு எந்த வகையிலும் கெட்ட பெயர் வந்து பிரதமர் இஸ்ரேல் போறாரு, இஸ்ரேலுக்கும் பிரதமருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனை நோக்கி தான் அது நகருதுங்கிறது முன்கூட்டியே அனுமானிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த நட்பு இருக்கான்னு. பாத்தீங்கன்னா நமக்கும் ஈராக்குக்கும் அவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஏன் ஈராக் நம்ம கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வரும்ல. அது இப்போ குவைத் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னாக்கா குவைத்துல இருந்தாங்க, இந்த மாதிரியாக நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம். அகைன் பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ ஒரு வாட்டி என்ன ஆச்சு, நம்ம ஜெனரல் விகே சிங் வந்து டிஃபென்ஸ் இது MOS இருந்தப்போ நம்ம வந்து அதே மாதிரி இந்தியன்ஸை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்ம ஷிப் அமிச்சோம் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதெல்லாம் அரசு தரப்புல இருந்து எடுப்பாங்க. காரணம் என்னன்னா, அமைதியா இருந்து இதனால ஏதாவது பெரிய பாதிப்பு ஏற்படுமானால் நிச்சயமா அரசுக்கு கெட்ட பேர் வருங்கிறது தெரியும். ஒன்லி திங், அதை வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டா பேசாம முடிஞ்ச வரைக்கும் வித்தவுட் டூ மச் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு பப்ளிசிட்டி இல்லாம இதை பண்றதுக்கான முன்முயற்சிகள் எடுப்பாங்க. அப்கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுவாங்கிறது வேற விஷயம். இனிமே முயற்சிகள் எடுப்பாங்க. இனிமே இல்ல, ஆல்ரெடி they would have started. only thing என்னன்னா, அவங்க இப்ப சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அசஸ் பண்ணணும் ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன நிலைமை இருக்குன்னு. இப்ப நான் சொன்ன மாதிரி துபாயில அப்படின்னா 1 கோடிங்கிறது எண்ணிக்கை அதிகம் இல்லையா? நிச்சயமாங்க. நீங்க ஓவர் நைட் கொண்டு வர, இப்ப நீங்க 1 கோடி மக்களை நீங்க ஓவர் நைட் நீங்க மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணுங்க? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க இங்க இருந்து விமானங்களை அனுப்புறீங்க, நீங்க அங்க விமானங்கள் இப்ப போக முடியாது, கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிடு. ஏதானும் ஒரு பிரச்சனையில நீங்க இந்தியர்களை அங்கிருந்து நீங்க கொண்டு வர பேர் வழின்னு ஒருவேளை அந்த விமானங்கள் தாக்கப்பட்டால் அதுக்கு யாரு பொறுப்பேற்பாங்க? இப்ப நீங்க வந்து அதே மாதிரி வந்து நம்மளோட வார்ஷிப் இல்லனா அனுப்பணும் அப்படின்னாக்க இது எல்லாம் சாமான் ரொம்ப ஈஸியா ஒரு கடந்து போற விஷயம் இல்ல. இன்னொன்னு இல்ல, மிடில் ஈஸ்ட் கடந்த காலம் மாதிரி கிடையாது. அங்க நாட்டுல பிலிப்பினோஸ் இருக்காங்க, எவ்வளவு லட்சம் பேர் பிலிப்பினோஸ் இருக்காங்க, சைனீஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. சோ அதனால அதோட ஒரு அந்தந்த நாடுகளும் வந்து இஷ்யூஸ் ரைஸ் பண்றது அவங்களோட பிசினஸ் இன்ட்ரெஸ்ட், அவர்களுடைய மக்கள் அங்கே இருப்பது, அப்படில இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ராஜாங்க உறவு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த இது வந்து கொண்டு போவாங்கங்கிறது தான் பாயிண்ட். கண்ணன், ஹார்மஸ் ஜலசந்தியை ஈரான் தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-30% எண்ணெய் கப்பல்கள் உலகம் முழுவதும் அந்த வழியாக தான் பயணிக்கின்றன. என்னென்ன கிரைசிஸை அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள்ல எதிர்கொள்ள போறோம்? மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இன்னும் நிலைமை மோசமாகலாம்லாம் ஊடகங்கள் எழுதுறாங்களே. எண்ணெயோட விலை இப்பவே ஏறிடுச்சு. $60 ஒரு பீப்பா இருந்த எண்ணெயோட விலை இன்னைக்கு 73 என்னமோ போயிடுச்சு. ஏற்கனவே நாம எண்ணெயில நிறைய அந்நிய செலாவணி செலவு பண்றோம். உற்பத்திக்கு பெரிய தடை இருக்காது. அந்த OPEC நாடுகள் 8 பேரும் சேர்ந்து எவ்வளவு பற்றாக்குறை இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான எண்ணெய் உற்பத்தியை பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கிறதா நம்ம படிக்கிறோம். அங்கேயும் தாக்குதல் நடத்துது ஈரான். அதான், எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடுகளுக்கு இது ஒரு ஆதாய காலம், எண்ணெய் வாங்குகிற நாடுகளுக்கு இது ஒரு துன்பமான ஒரு நேரம். இந்த தாக்குதல் எவ்வளவு நாள் நடக்கும் தொடர்ந்து அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஈரான் தரப்புல இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள், அதுக்கிட்ட அவ்வளவு ஆயுத ஏவுகணைகள், தளவாடங்கள் பல வாரங்கள் வரக்கூடிய அளவுக்கு அது ஒரு இருப்பு வச்சிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி
அமெரிக்காவுக்கே அவ்வளவு பெரிய இருப்பு இருக்குமான்றதும் நமக்கு தெரியாது. ரஷ்யா சீனா உதவி செய்யாதா அவங்க ஈரானுக்கு? எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரஷ்யா அவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில இல்லை. நம்ம சிரியாலேயே பார்த்தோம், அவர்கள் பெருசா எந்த உதவியும் பண்ணல. அங்கிருந்து ஓடி போன பஷார் அல் அசாதுக்கு அங்க ஒரு அடைக்கலம் தந்திருக்காங்க, அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சது. சீனாவுடைய நீங்க வரலாறை பார்த்தீங்கன்னா அவர்கள் பெரிதாக வெளிப்படையாக பெருசா உதவி பண்ண மாதிரியெல்லாம் நாம் பார்த்தது கிடையாது. இந்த முறையும் அவர்கள் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. மாதவன் சார், ஈரான் இந்த நிலையிலிருந்து பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கா? ஆமா, ஏன்னா என்ன கேட்டா பின்வாங்கிறது சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி அடக்கி வாசிக்கிறது. இன்னைக்கு அவங்க பண்ணின தாக்குதலுக்கு அப்புறம், குறிப்பாக துபாய் மேல உள்ள தாக்குதலும் UAE மேல உள்ள தாக்குதலும் பொருளாதார ரீதியில இந்தியா மாதிரி ஒண்ணு வழவழான்னு பேசி இருக்கிற நாடுகளுக்கு கூட ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 20% உலகத்துல எரிவாயு ஹார்முஸ் ஜலசந்தியிலேருந்து தான் போகுது. அதுக்கு மேல 3% ஓபெக் நாட்டு எண்ணெய் விலையில இருக்கு. இப்போ எண்ணெய் வந்து $100 per barrel விட கூடுங்கிற பேச்சு, பங்கு சந்தையில நாளைக்கு பெரிய சரிவு ஏற்படும். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கப்படும் ஒரு விஷயம். நாளைக்கு திங்கட்கிழமை பங்கு சந்தை முடிந்து எண்ணெய் சந்தையும் துறக்கிறதே நிறைய விதத்துல ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார ரீதியில மழை விட்டாலும் தூமானம் இன்னைக்கு நாளைக்கு தாக்குதல் எல்லாம் நின்று போயிடுச்சுன்னே வைப்போம். எண்ணெய் விலையும் பங்கு சந்தையும் வச்சு பாத்தீங்கன்னா மழை விட்டாலும் தூவானம் விடையிலன்னு இந்தியாவுக்கு பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த நிலையில பழைய காலத்து நடுநிலையை விட்ட தவிர தன்னுடைய இன்ட்ரெஸ்ட பார்த்து நம்ம தேசத்துக்கு நம்ம நாட்டுக்கு என்ன ஆகுங்கிறதையும் பார்த்து மோடி அரசாங்கம் செயல்படும் நான் நம்புறேன். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா வேற இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண போய் குதிரை தானும் விழாம குழியம் பறிச்சுதான்னு சொல்ற மாதிரி ஆகிற நிலைமை வேண்டாம் நம்மளுக்கு. ஆனா இத கொஞ்சம் எல்லாரும் கவனிப்பாங்க. பொதுவாக சீனாவை நான் அண்ணாந்து கவனிப்பேன். ஏன்னா அவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்களே ஒழிய அவங்க என்ன பண்றாங்க, அவங்களே நடுநிலைக்கு போறாங்களா சமரசத்துக்கு போறாங்களாங்கிறதையும் இந்த வாரம் கவனிக்க பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.